ஓகேண்ணா. விஜய் 2026ல வந்திருக்காரு. ஸோ சிஎம் வருவாருன்னு என்ன நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. விஜய் 800 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. கடைசியாக 275, லியோவில் 200, 800 கோடி ரூபா வாங்கி மக்களுக்கு ஒன்றும் பண்ணலை. எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்க போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நலத்திட்டம் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்களை எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? அரசு எல்லாரும் நம்ம ஓட்டு போடுவீங்க? நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். டிஎம் தான் ஓட்டு போடுவீங்களா? ஆமாம். என்ன காரணம்னா ஸ்டாலின் 50 வருஷமா உழைச்சி இப்போ சிஎம் ஆயிருக்காங்க. இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பெண்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதமான பஸ், இலவச பஸ்ஸு எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. ஸோ நலத்திட்டங்கள் இன்னும் அதிகமாக பண்ணணும் மக்களுக்கு. அதுக்காக ஓட்டு போடணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே நான் ஓட்டு போட மாட்டோம், பெண்களுக்கு மட்டும் தான் அதிகமாக செஞ்சிருக்காங்க, இது வரைக்கும் ஆண்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதை பற்றி சொல்லுங்க. ஆண்களுக்கு தனியாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பெண்கள் கல்வி முன்னேற்றம் கொண்டு வராங்க. ஆண்களுக்கு தனியாக செய்கிறதுக்கு வேறு எதுவும் வேண்டியது இல்லையா? பெண்கள் முன்னேற்றம் வந்தாவே மக்கள் எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. ஓகேண்ணா. விஜய் 2026ல வந்திருக்காரு. ஸோ சிஎம் வருவாருன்னு என்ன நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. ஒருவேளை கூட்டணி அமைஞ்சாக வெற்றின்றது உறுதி செய்யப்படுமா விஜய்? அது கூட்டணியுடைய நிலைமையை பொறுத்து தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த கடந்த 25 வருஷத்தில் கூட்டணி அரசு தான் ஜெயிச்சுட்டு இருக்கு. அது அமையக்கூடிய கூட்டணியை பொறுத்து இருக்கு. பட் எந்த கூட்டணி அமைஞ்சாலும் டிஎம்கே ஜெயிக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எதனால இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க? ஒருவேளை அதிமுக விஜய் கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை வந்தாக்கா? இல்லை, இங்கே எதிர்கட்சிகள் எதுவுமே பலமாக இல்லை. அதிமுக 4-5 பிரிவுகளாக இருக்குது. அதே மாதிரி எந்த எதிர்கட்சிகளும் பலம் இல்லை. டிஎம்கே அதோடைய கூட்டணி கட்சிகள் இப்போ வரைக்கும் ஒன்றா இருக்கு. ஸோ இந்த கூட்டணி திரும்ப ஜெயிக்குங்கிறது நான் நம்புறேன். அப்போ விஜய் வந்ததுனால டிஎம்கே எந்த ஆபத்துன்னு சொல்ல வரீங்க? விஜய் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் போல் பண்ண போறாரு, அவர் எப்படி அலையன்ஸ் பண்ண போறாரு, அதை பொறுத்து தான் இருக்கு. ஆனா விஜயகாந்த் மாதிரி விஜயால முடியாது. ஏன்னா விஜயகாந்த் 25 வருஷமா அதுக்காக உழைச்சார். 1989ல இருந்து 2004 வரைக்கும் உழைச்சனாலதான், அவ்வளவு தூரம் கொடுத்தனாலதான் அவரால் 2005, 2006ல ஜெயிக்க முடிஞ்சிச்சு. பட் விஜய் என்ன பண்றாரு, லாஸ்ட் இயருக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் மக்கள் கொடுத்தாரு. அது கடைசியா நடித்த 4 படத்துக்கு சம்பளம் 800 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. நீங்க விஜய் 800 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. கடைசியா 275, லியோவில் 200, 800 கோடி ரூபா வாங்கி மக்களுக்கு ஒன்றும் பண்ணலை. எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்க போறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி நலத்திட்டம் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்களை எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க?